கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட உடல் தேமுதிக அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யறதுக்கு முன்னாடி அவர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது என்ன சாப்பிட்ருக்காரு, கடைசியாக எப்படி உணவு எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் ரொம்ப எமோஷனலாக தெரிவிச்சிருக்காங்களாம். இதை பற்றி அவங்க பேசும்போது கேப்டன் ஐயாவுக்கு மதியத்துக்கு மேலே தான் கொஞ்சம் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அன்னைக்கு காலையில் எப்பவும் போல் அரிசி கஞ்சி தான் சாப்பிட்டாரு. பல நாட்களாகவே அவரால் சரியாக உணவு சாப்பிட முடியல. எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை தான் கொடுத்து வந்துட்டு இருந்தோம். அவர் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு அன்னைக்கு காலையில் கூட ரொம்ப எளிதாக ஜீரணமாகக்கூடிய அரிசியில் செஞ்ச கஞ்சை தான் கொடுத்தோம். நல்லா தான் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு உடல்நிலை மோசமானதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அவர் வீட்டில் எங்கள் கையால் சாப்பிட்ட உணவு அதுதான். ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு மறுநாள் காலையில் வந்து எப்பவும் போல் எங்கள் கையில் நாங்கள் சமைச்சு போடுவோம், அவர் சாப்பிடுவார்னு ஆசையாக இருந்தோம். ஆனால் அவர் இறந்து போய் தான் வருவார், நாங்கள் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வீட்டில் வேலை செஞ்சக்கூடிய பணிப்பெண்கள் ரொம்ப எமோஷனலாக தெரிவிச்சிருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, நேற்று கேப்டன் அவரோட உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எமோஷனலாக பல விஷயங்களை பேசினாங்க. அதில் அவங்க பேசும்போது, நாம் இப்போ தலைவரை இழந்திருக்கோம், ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தலைவரோட கனவை வந்து நிச்சயமாக வெற்றி பெற செஞ்சு வெற்றி கனியை அவர் பாதத்தில் சமர்ப்பிக்க நாள் தான் தேமுதிகவுக்கு உண்மையான வெற்றி நாள் அப்படிங்கிற மாதிரியும், இந்த ஒரு உறுதிமொழி நம்ம ஏற்றுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காங்க. எப்படி மெரினால பல தலைவர்களுக்கு சமாதி இருக்கோ அதே மாதிரி தலைவருக்கு இங்கே தேமுதிக அலுவலகத்தில் நிரந்தரமாக ஒரு சமாதி, ஒரு நினைவில்லம் அமைக்கப்படும். 24 மணி நேரமும் விளக்கேற்றி ஒட்டுமொத்த தொண்டர்களையும் வழிபாடு செய்யறதுக்கும் தினமும் பூஜை செய்யறதுக்கும் இது வந்து ஒரு கோவிலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், கேப்டன் வந்து எங்கேயுமே போல, அவர் நம்ம கூட ஒரு தான் வசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் பல விஷயங்களை எமோஷனலாக பேசியிருக்காங்க. பொதுமக்கள் பார்வையிடுறதுக்காக தீவுத்திடலில் கேப்டனோட உடலை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த தமிழக அரசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவரோட உடல் அரசு மரியாதையோட நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு, அதுக்கும் தமிழக அரசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பேசியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.